என் பெயர் பிரியா. என் அப்பா ஒரு கூலித் தொழிலாளி. என் அம்மா ஹவுஸ் வைஃப். என் தங்கை இப்போதுதான் 6ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறாள். நான் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு இப்பொழுது வீட்டில் இருக்கிறேன். பிரியாவின் வீடு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் சந்தோஷத்திற்கு எப்போதும் குறைவே இருந்ததில்லை. அனைவரும் சந்தோஷமாக அந்த கிராமத்தில் வாழ்ந்து வந்தார். பிரியாவின் பெற்றோர் தன் மகள் பிரியாவிற்கு மாப்பிள்ளை தேடிக் கொண்டிருந்தனர். நல்ல இடத்தில் கட்டிக் கொடுக்க வேண்டும் என்ற ஆசையில் நல்ல வரனாக தேடிக் கொண்டிருந்தனர். படித்த மாப்பிள்ளை, கை நிறைய சம்பாதிக்கும் ஒரு வரன் அமைய இரு வீட்டாருக்கும் பிடித்துவிட்டது. உடனே பேசி நிச்சயம் செய்துவிட்டனர். பிரியாவும் நிச்சயம் செய்த மணமகனுடன் தினமும் அலைபேசியில் பேசத் தொடங்கினாள். திருமண நாள் நெருங்க நெருங்க அவள் மனதில் ஒரே பதட்டம். வீட்டில் உறவினர்கள் அவரவர் பொறுப்பேற்ற வேலைகளை செய்வதில் பிஸியாக இருந்தார்கள். பிரியாவின் மனது மட்டும் நாட்கள் நெருங்க நெருங்க ஒருவித தவிப்பு. இருவர் வீட்டிலும் திருமண நாளை எதிர்பார்த்து ஆவலோடு காத்திருந்தனர். திருமண நாளும் வந்துவிட்டது. திருமணத்திற்கு முதல் நாள் யாருக்கும் தெரியாமல் பிரியா எழுந்து வீட்டின் வெளியே வந்தாள். பிரியாவிற்கு வீட்டை ஒருமுறை சுற்றிப் பார்க்க வேண்டும் போல் இருந்தது. தினமும் அவருடன் அலைபேசியில் பேசியதால் இந்த வீட்டை விட்டு செல்லப் போகிறோம் என்று அவள் அப்பொழுது நினைக்கவில்லை. ஆனால் ஏதோ ஒன்றை இழக்கப் போகிறோம் என்று மட்டும் அவள் மனம் பரிதவித்தது. ஓர் இடத்தில் நின்று வீட்டை பார்த்து அழுது கொண்டே இருக்கும் பொழுது பிரியாவின் தங்கை புது துணி பரவசத்தில், அக்கா உன்னை எங்கெல்லாம் தேடுவது, மருதாணி போட்டுத்தாக்கா என பக்கத்தில் வந்தாள். பிரியாவின் முகத்தை பார்த்ததும் என்னாச்சுக்கா என்றாள். பூ வாங்கினால் கூட சரிசமமாக வெட்டச் சொல்லி சண்டை போடும் இனி நான் யாருடன் சண்டை போடுவேன். இந்த சின்ன சின்ன மகிழ்ச்சிகளை கொடுத்துவிட்டு நான் செல்லப் போகிறேன் என மனதோடு கேட்டாள். விழியோரம் வடிந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டே, ஒண்ணுமில்லடி, அப்புறமா வந்து போட்டுத் தரேன் என்று சொல்லி அவளை அனுப்பினாலும் நாளை முதல் இந்த உரிமை தொடருமா என எண்ணினாள். அப்பா யாருடனோ தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தார். உள்ளே சென்று அவர் பக்கத்தில் அமர்ந்தேன். அப்பா பேசிக்கொண்டே என்னை பார்த்து அம்மாவை கொஞ்சம் கூப்பிடுமா என்றார். நீ எது கேட்டாலும் வாங்கித் தருவேன். நீ என் செல்லம்டா என்று அன்பை கொட்டும் அப்பாவின் அன்பை இனி நான் எங்கே தேடுவேன்? எச்சிலையும் சோகத்தையும் தொண்டையில் விழுங்கிவிட்டு அம்மாவை அழைத்துவிட்டு வெளியில் உள்ள மாடிப்படியில் போய் உட்கார்ந்தேன். அடியே உள்ள போ, காத்து கருப்பு பற்றப் போகுது. நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு வெளியே உட்காராத. பாட்டியின் குரல்தான் அது. எப்போதும் எதையாவது பழஞ்சொல் சொல்லிக் கொண்டு என்னை ஏசிக்கொண்டே இருக்கும் பாட்டியின் பேச்சைக் கேட்க நான் பாட்டியை எப்பொழுதும் முறைப்பேன். ஆனால் இப்பொழுது பாட்டியை முறைக்கத் தோணவில்லை. அழுவது போல் பொங்கியது. என்னாச்சுடி என் ராசாத்திக்கு? பாட்டி அருகில் வந்து கேட்டவுடன் அதற்கு மேல் முடியவில்லை. பாட்டியின் மடியில் முகம் புதைத்து கத்தி அழுதேன். எல்லோரும் பயந்து கொண்டு ஓடிவர நான் இங்கேயே இருந்து விடுகிறேன். உங்களை விட்டு நான் எப்படி செல்வேன்? அங்கே எப்படி இருக்குமோ எனக்கு பயமாயிருக்குதும்மா. உடனே அப்பாவின் மனம் அழுவதை நான் உணர்கிறேன். அப்பா என்னை அணைத்து சமாதானம் செய்கிறார். என்னம்மா பிரியா, நல்ல இடம் பார்த்துதான் பேசி முடிச்சிருக்கேன். நீ அங்க இதைவிட சந்தோஷமா இருக்கப் போற. சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா கல்யாண வீடு. அழக்கூடாது. என் கண்களை துடைத்து விட்டார். அப்பா அவ்வளவு நெருக்கம் இல்லாமல் இருந்தாலும் அப்பாவிற்கும் மகளுக்கும் உள்ள பாசம் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. என் தங்கை குலுங்கி குலுங்கி அழுது கொண்டே, மாமா உன்னை நல்லா பார்த்துப் பாருக்கா என வெகுளி பேச்சில் சமாதானம் செய்தாள். ஒருவாறு மனதை தேற்றிக்கொண்டு இயந்திரம் போல் நடந்தேன். அன்று இரவு எனக்கு பிடித்த அனைத்தையும் சமைத்து கொடுத்தாள் அம்மா. ஆனால் என் மனம் புண்பட்டு போயிருந்ததால் எதுவும் சாப்பிட பிடிக்கவில்லை. நாளை எனக்கு திருமணம். போகும் இடம் சொர்க்கமோ இல்லை நரகமோ என்றெல்லாம் தெரியாது. ஆனால் நிம்மதியாய் வாழ்ந்த ஒரு சொர்க்கத்தை விட்டு மட்டும் நான் செல்லப் போகிறேன் என்பது மட்டும் தெரிந்தது. அடி வயிற்றில் நெருப்பை கட்டி வளர்த்த அம்மா, நான் கேட்டதையெல்லாம் வாங்கித் தந்த அப்பா,
என்னிடம் இருப்பதெல்லாம் அவளுக்கும் வேண்டுமென்று உரிமையோடு சண்டை போடும் தங்கை, எப்பொழுதும் என்னை தவறு செய்யவிடாமல் சத்தம் போட்டிருக்கும் பாட்டி, எல்லா உறவுகளையும் உதறிவிட்டு எங்கோ ஒரு புது உறவுகளுடன் நாளை முதல். ஆணின் திருமணம் என்பது ஆண்கள் வாழ்வில் நடக்கும் ஒரு நிகழ்ச்சிதான். ஆனால் பெண்ணின் வாழ்வு அப்படி கிடையாது.